ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஃபன் சாம்பார் பார்க்கலாங்க. அதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு 2 கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதோடு சேர்த்துருக்கேன். அதோட 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3லிருந்து 4 சவுண்டு வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ப்ரெஷர் போனதையும் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சாம்பாரை நல்லா கொதிக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினோன்னையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் எடுத்து எல்லாத்தையும் கொட்டிடலாம். சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுடலாம். கொதிச்சுட்ருக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து விட்டுடலாம். சூப்பரான தண்ணி சாம்பார் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.